தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருப்பூர் நகரின் பிரதான பகுதிகளில் புதிதாக வீடு கட்டுபவர்களிடம் வித்தியாசமான ட்ரெண்ட் ஒன்று பரவி வருகிறது. வீட்டின் மொட்டை மாடியில் பார்ப்பவர்களை கவரும் வகையில் பிரபலமான வடிவங்களை பிரம்மாண்டமாக வீடு கட்டுமானத்தின் ஒரு பகுதியாகவே அமைத்து வருகின்றனர். எப்படி துவங்கியது இந்த ட்ரெண்ட் என விசாரித்த போது அனைத்து வீடுகளையும் கட்டியவர் ஒருவர்தான் என தெரிந்தது. திருப்பூர் படியூரை சேர்ந்த பழனிசாமி தான் அந்த பில்டிங் கான்ட்ராக்டர். 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் இதுவரை 6 மசூதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டியுள்ளார். இவரின் சிறப்பே எலிவேஷன் தான். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏதாவது ஒரு பொருட்களை வைத்து அதனை அந்த இடத்தின் அடையாளமாகவே மாற்றி வருகிறார். முதலில் படகு ஒன்றை வீட்டின் உரிமையாளரிடம் பேசி தனது செலவிலேயே வைத்து கொடுத்துள்ளார். அது பிடித்து போகவே அடுத்தடுத்து திருப்பூர் பிரதான பகுதிகளில் அவர் கட்டிய வீடுகளின் உரிமையாளர்கள் பலவிதமான பிரம்மாண்ட பொருட்களை அமைத்து வருகின்றனர். குறிப்பாக ஏவுகணை, கிரிக்கெட் ஸ்டெம்ப், பேட், கோப்பை, குடை, மணிக்கூண்டு, ஹெலிகாப்டர் என பல வீடுகளின் மொட்டை மாடி நம்மை திரும்பி பார்க்க வைக்கின்றனர். அதிலும் இதென்ன பிரமாதம் என்பது போல் இப்போது விமானம், கார், வந்தே பாரத் ரயில் வடிவங்களையும் அமைத்து அசத்தி உள்ளனர். இதில் கார், வந்தே பாரத் ரயில் கட்டுமானத்தில் தண்ணீர் தொட்டியாக வடிவமைத்து கொடுத்துள்ளார் பழனிசாமி. முதல்ல ஒரு கப்பலை போட்டேங்க சார். கன்னியாகுமரியில் பார்த்தேன். சலீம் பைக் சொல்லி போட்டு ஒரு கோயம்புத்தூரத்தில் ஒரு கப்பலை போட்டேன். அவர் பேர் இப்போ கப்பல் சலீம்ங்கிற ரீச் ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்தே பாரத்துங்க, ஹெலிகாப்டருங்க, அசோக சக்கரன் எல்லாம் போட்டுக்கிறேங்க சார். இப்போ அப்பாஸ் பாயின்னு சொல்லி போட்டு திருநகரில் ஃப்ளைட் போட்டுக்கிறேங்க, வின்ஸ் அப்பாஸுங்க சார். இப்போ ரீச் ஆகிட்டு பில்டிங்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேங்க சார். 45 வருஷம் அனுபவம், ஒரு வித்தியாசமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இது போன்ற பிரம்மாண்டமான பொருட்களை வீட்டின் மீது அமைப்பதால் வித்தியாசமான தோற்றமும் தனித்துவமும் கிடைக்கிறது. அப்பகுதியின் அடையாள சின்னமாக மாறுவதாகவும் வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மச்சினா வீடு கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மேஸ்திரி ஏற்பாடு பண்ணி வீடெலாம் கட்டணும். அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவர் ஒரு விமானம் ஒன்று வச்சுருந்தாருங்க. ஆக்சுவலாக நேச்சுரலாகவே இருந்துச்சுங்க. இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இல்லை எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சுங்க. கொஞ்சம் நல்லா ரீச்சாக இருக்குங்க அந்த விமானம் வச்சதுனால.